ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் இருக்கிற ஜானர் ஷிஃப்ட் வந்து அநேகமான டைரக்டர்ஸ் படங்கள்ல வந்து அவ்வளவு பெரிய ஜானர் ஷிஃப்ட் இருக்காது. எனக்கு எப்பவுமே என்ன கேள்வி இருக்குன்னா, ஏன் ஒய் நாட், ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க வரவேற்பு, முதல் நாள் கிடைக்காத வரவேற்பு அடுத்த நாள்ல கிடைச்சிருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். முதல்ல நம்ம 100 திரையரங்குல மட்டும்தான் நம்ம கிடைச்சது. இன்னைக்கு அந்த படம் வந்து 199 திரையரங்குகள்ல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. இந்த வெற்றிகரமா நான் சொல்றது வந்து கம்பாரிசனே கிடையாது. இந்த படம் வந்து எத்தனை கோடி, எத்தனை 100 கோடி கிளப்ல வருமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு முயற்சி பண்ணேன். அந்த முயற்சியை வந்து வெற்றிகரமா, இன்னைக்கெல்லாம் படத்தை ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது யாரோட ரிலீஸ் பண்றேன்னா, மிகப்பெரிய ஒரு என்னுடைய கமல் சார்ங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆதர்சம். சினிமானா எனக்கு கமல் சார், சினிமானா 3 எழுத்து, கமல் சார்னா 3 எழுத்து. அந்த மாதிரி சங்கர் சார்கிட்ட தான் முதல்ல நம்ம வந்து பிரம்மாண்டத்தையே கத்துக்கிட்டோம். தமிழ் சினிமால பிரம்மாண்டத்தை முதல்ல கொண்டது சங்கர் சார் தான். லைக்கா மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ்னால மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய படங்களை பண்ண முடியும். அப்படிப்பட்டவங்களை நான் ரொம்ப கௌரவமா, மரியாதையா, ரொம்ப பெரிய மரியாதை எனக்கு அவங்க மேல. பட் when it comes to சினிமான்னு வரும்போது அல்லது போட்டின்னு வரும்போது, அவங்க வந்து கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா நான் கில்லி தான் ஆடுறேன். அந்த சைட்ல ஏதோ ஒரு சின்ன தேட்டர், ஒரு 100 தேட்டர் எடுத்துக்கிட்டு நான் வேற ஒரு போட்டிக்குள்ள வரேன், அவ்வளவுதான். இதுல எந்த விதமான கம்பாரிசனும் கிடையாது. பத்திரிகைகள் எழுதும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா அதை பத்தி எழுதணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இன்னைக்கு காலையில கூட நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, அந்த பதில் நான் சொல்றதுல பாதியை மட்டுமே எடுத்து போடுறதுனால பாதிப்பு வந்து எனக்கு தான் வருது. உதாரணத்துக்கு என்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கப்பட்டப்ப, நீங்க வந்து இந்தியன் 2 பாத்தீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் டேயே என்னுடைய டீம்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படம்னு வந்திருந்தது, ரிசல்ட் வந்ததுன்னா டெஃபினட்டா அந்த சந்தோஷத்துல அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் வந்து இந்தியன் 2 தான் பார்த்திருப்பேன். என் படத்துக்கான ரிசல்ட் சரியா இல்லாதனால நான் தேட்டரா ஓடிட்டு இருக்கேன். அதனால நான் வந்து இந்தியன் 2 பார்க்க முடியல. இதுதான் நான் சொன்ன பதில். பட் அவங்க போட்டிருந்தது என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்தியன் 2 வந்து ஃபர்ஸ்ட் டே ரிசல்ட் சரியில்லாதனால நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து போட்டாங்க. போட்டா அதுக்கு கீழே வந்து இந்த ட்விட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முகமே இருக்காது. சில மனிதர்கள் கெட்ட கெட்ட வார்த்தை, இவ்வளவு கெட்ட வார்த்தை இருக்குன்னா நமக்கு தெரியாது, அவ்வளவு கெட்ட வார்த்தை நமக்கு திட்டுவாங்க. இதெல்லாம் நம்ம கடமைத்தான் போல இருக்குன்னு நினைச்சா நிச்சயமா ராத்திரி ஆல்ரெடி எனக்கு தூக்கம் கிடையாது படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு. இந்த மாதிரி உறுத்தல்கள் வந்து நமக்கு இருக்கும். நம்ம எப்படா போய் கமல் சாரை போய் தப்பா சொல்லுவோம், இல்ல அந்த படத்தை பத்தி எப்ப தப்பா சொல்லுவோம். நான் வந்து அரண்மனையில இருந்து, கருடன்ல இருந்து, மகாராஜால இருந்து எல்லா படங்களும் ஓட ஓட ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். இப்ப நான் அந்த ஜமாவுடைய ட்ரைலர் பார்க்கும்போது அது ஜமாய்க்கணும்னு சொல்றது வெறும் அந்த வார்த்தை ஜாலத்துக்காக மட்டுமே கிடையாது. டெஃபினட்டா இந்த மாதிரி படங்கள் ஓட ஓட தான் நம்ம டெஃபினட்டா சினிமா வந்து வேற ஒரு தளத்துக்கு நகர முடியுங்கிறது என்னுடைய உண்மையான நம்பிக்கை. அடுத்த கேள்வி